ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க? இந்த வார்னிங் உங்களுக்காக தான். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் இல்ல, இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறவங்களும் கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம வேர்ல்டு ஹிஸ்டரியிலே ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 1929 தான் நடந்திருக்கு. அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 25 இயர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா 1973, 2000, 2008 அண்ட் தென் இப்போ லாஸ்டா 2020ல கோவிட்னால ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷுக்கான வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்தியால எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குதோ அதே மாதிரி தான் யூஎஸ்ல ஃபெடரல் ரிசர்வ் சென்ட்ரல் பேங்கா இருக்குது. ஸோ இந்த ஃபெடரல் தான் யூஎஸ் டாலரை பிரிண்ட் பண்றதுக்கும் அண்ட் யூஎஸ் டாலரை ரிமூவ் பண்றதும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 டேர்ம் இருக்கு, குவான்டிடேட்டிவ் ஈசிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் டைட்னிங். ஸோ இதில் குவான்டிடேட்டிவ் ஈசிங் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கு, ஒரு கண்ட்ரியில் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கு அப்படின்னா அவங்க நிறைய கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமா அந்த எக்கானமியில் நிறைய மணியை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. குவான்டிடேட்டிவ் டைட்னிங் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க அசெட்ஸ் அண்ட் பாண்ட்ஸை எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டு அந்த எக்கானமியில் இருக்கிற சப்ளை ஆஃப் மணியை ரெடியூஸ் பண்ணுவாங்க, அதாவது ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த கிராஃப்ல எதை ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மணி பிரிண்டிங் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை ரிலேட் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த ப்ளூ லைன் ஸ்டாக் மார்க்கெட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் இந்த ரெட் லைன் மணி பிரிண்டிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ இதில் இந்த 2 லைனும் பார்த்தா ஏதாச்சும் காரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கா? இல்லை இந்த 2 லைனும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா இந்த இடத்துல பாருங்க, 2020ல கோவிட்னால லாக்டவுனில் இருந்தோம். அந்த டைமில் அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஹையாக இருந்துச்சு, ஜிடிபி 3.5% ஃபில் ஆச்சு அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் S&P 16% ரேஸ் அப் ஆச்சு. எல்லாம் டவுன் ஆகிற டைமில் இது மட்டும் எப்படி ரேஸ் அப் ஆச்சு? இது எப்படி பாசிபிள்? பிகாஸ் 2020ல எவ்வளோ மணி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்போ ஃபெடரல் ரிசர்வ் நிறைய மணியை பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் குட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். அதே ஆப்போசிட்டா ஃபெடரல் ரிசர்வ் ரொம்ப கம்மியான மணியை பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது. தென் அதுக்கு பேர் தான் குவான்டிடேட்டிவ் டைட்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காண்டி நம்ம ஃபெடரல் ரிசர்வ் குறை சொல்ல முடியாது. இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் கண்டினியூஸாக மணியை பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் குவான்டிடேட்டிவ் ஈசிங். க்ரீன் கலரில் அவுட்லைன் பண்ணியிருக்கிற எல்லாமே குவான்டிடேட்டிவ் ஈசிங் தான். இதை பார்த்தாலே தெரியும் ஃபெடரல் நிறைய மணியை பிரிண்ட் பண்ணியிருக்கிற டைமில் அதோட ஆவரேஜ் மந்த்லி ரிட்டர்ன் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ இதில் ரெட்டில் இருக்கிற ரோவை பாருங்கள். ஃபெடரல் பேங்க் மணியை பிரிண்ட் பண்ணாத பீரியடை தான் குவான்டிடேட்டிவ் டைட்னிங்னு சொல்லுவாங்க. அதில் மந்த்லி அமௌண்ட் $30 பில்லியன் இருக்கும்போது கூட அதோட ரிட்டர்ன் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் மந்த்லி அமௌண்ட் 50 பில்லியனாக வரப்போ அது அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ இது கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டை தான் அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஃபெடரல் ரிசர்வ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலரை பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எக்கனாமிக் சிஸ்டமில் உள்ள மணி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகும். இதனால ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் அசட்டோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் நம்ம எக்கனாமியில் இருக்கிற மணியை ரிமூவ் பண்ணணும். அதாவது டைட்னிங் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இன்ஃப்ளேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகலாம். May 4, 2022 ஃபெடரல் ரிசர்வ் அவங்களோட குவான்டிடேட்டிவ் டைட்னிங்கோட பிளானை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஃபெடரல் ரிசர்வ் வெப்சைட்டில் கூட பார்க்கலாம். ஃபெட் சிஸ்டம் ஓப்பன் மார்க்கெட் அக்கௌண்ட்டில் இருந்து ஜூன், ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மந்தில் $47.5 பில்லியன் டைட்னிங் பண்ணியிருக்காங்க, அதாவது ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 30 பில்லியன் ட்ரெஷரிஸில் இருந்தும் 17.5 பில்லியனை ஏஜென்சி டெப்ட் அண்ட் மார்டேஜ் பேக் செக்யூரிட்டிஸில் இருந்தும் டைட்டன் பண்ணியிருக்காங்க. அடுத்து செப்டம்பரில் $95 பில்லியன் டைட்டன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்து பார்த்தா புரியும். 2018ல குவான்டிடேட்டிவ் டைட்னிங் பண்ணுறப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கு. இப்போ ஜூன் 2022ல இருந்து ஆகஸ்ட் 2022 வரை $47.5 பில்லியன் டைட்னிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வர செப்டம்பர்ல இருந்து அதுக்கப்புறம் வர $95 பில்லியன் டைட்னிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 2018ல கம்பேர் பண்ணுறப்போ 2022ல டைட்னிங் பண்ணுற மணி அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபெடரல் ரிசர்வ்ல வெப்சைட்குள்ளே போய் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம்.
ஃபெடரல் ரிசர்வ் வந்து வீக்லி பேசிஸா அவங்க டேட்டா வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போற டேட்டா வந்து ஆகஸ்ட் 10th வரை உள்ள டேட்டாவை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அகைன் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், $47.5 பில்லியன் வந்து ஃபெடரல் ரிசர்வ் ஜூன், ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மந்த்ல வந்து டைட்னிங் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இந்த 3 மந்த்தையுமே வந்து ஆவரேஜா வந்து பார்த்தா அட்லீஸ்ட் அவங்க $110 பில்லியன் வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஸோ இது பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ண போறோம். ஜூன் 1ல தான் டைட்னிங் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ரிசர்வ்ல இருக்கிற மணியை கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜூன் 8th ஃபர்ஸ்ட் வீக்ல $200 ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஜூன் 15th செகண்ட் வீக்ல வந்து $10.8 பில்லியன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மணியை வந்து ரிமூவ் தான் பண்ணணும், பட் அவங்க இன்னும் நிறைய ஆட் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வீக் 3லையும் $1.2 பில்லியன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 29th ஃபோர்த் வீக்ல $19.5 பில்லியன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூலை 6 வீக் 5ல வந்து $20.7 பில்லியன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 6th வீக்ல 1 மில்லியன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 7th வீக்ல $5.8 பில்லியன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 8th வீக்ல $8.9 பில்லியன் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 9th வீக்ல $16 பில்லியன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 10th வீக் 10ல அகெயின் $16 மில்லியன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே வந்து அட்லீஸ்ட் அவங்க $110 பில்லியன் ஆச்சு எக்கனாமிக் சிஸ்டம்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். நான் லாஸ்ட்டாக சொன்ன டேட்டாவெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இதுலேருந்து கிளியராக தெரியுது அவங்க எக்கனாமிக் சிஸ்டம்லேருந்து மணியை ரிமூவ் பண்ணவே இல்லை. May 4th தான் வந்து இந்த டைட்னிங் பண்ணுற இந்த பிளானை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து 2 விஷயம் வந்து கிளியராக தெரியுது. ஒன்று வந்து இந்த ஜூன், ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மந்த்ல ஒவ்வொரு மந்த்லையுமே வந்து செப்பரேட்டாக $47.5 பில்லியன் வந்து அவங்க டைட்னிங் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி செப்டம்பர் மந்த்லேருந்து அதுக்கப்புறம் வர $95 பில்லியன் வந்து அவங்க டைட்னிங் பண்ணணும். செகண்ட் வந்து இப்போ அவங்க சொன்ன பிளான் எல்லாமே வந்து எப்பனாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த டைட்னிங் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம எக்கனாமிக் சிஸ்டம்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக, மணியை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த டைட்னிங் பிளானே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் ரிசர்வோட சேர்பர்சன் ஜெரோம் பவல் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இப்போ இந்த டைட்னிங் சைக்கிளோட ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் போக போக அதை அச்சீவ் பண்ணிடலாம். டைட்னிங் சைக்கிளோட லெவல் செப்டம்பர் மந்த்ல இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த டைட்னிங் சைக்கிள் இன்னும் 2 or 2.5 இயர்ஸ்க்கு வர இருக்கும் அப்படின்னு பவல் நம்புறாரு. அவங்க பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னா இன்னுமே நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படியே தான் இருக்கும், ஏன் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஆல்சோ அவங்க சொன்ன மாதிரி டைட்னிங் பண்ணாங்க அப்படின்னா அது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஆல்ரெடி இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து டைட்னிங் சைக்கிள் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட கார்லேஷன் பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஷூட் அப் பண்ண முடியும். அடிஷ்னலி இப்போ ஜிடிபியுமே வந்து ஃபால் ஆகி தான் இருக்கு. இதை பற்றி ஃபெடரல் ரிசர்வ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னுமுமே வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த டைட்னிங் சிஸ்டமை வந்து செப்டம்பர் மந்த்லேருந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு ட்ரேடர் ஆர் கேம்ப்லரா இருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. நீங்க ஒரு ஸ்டாக்கை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ நாங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் நினைச்சு பயந்து எங்களோட ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ண போறது இல்லை. எந்த டேமேஜ் ஆர் லாஸ் வந்தாலும் அது ஃபேஸ் பண்ண தான் வந்து போறோம். எல்லா டைமுமே வின் பண்ணுவோம் அப்படின்றது இல்லை. ஸோ நீங்க உங்களோடதை சேவ் பண்ணும் அப்படின்னா அது வந்து அந்த ப்ரொடெக்ட் பண்றது எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்கு. ஒரு இன்வெஸ்டரா எங்களோட ப்ராஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டைம்ல மணி மேக்கிங்கை விட இப்போ உங்ககிட்ட இருக்கிற மணியை ப்ரொடெக்ட் பண்றதா வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து 20% ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்க என்னதான் கிரேட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து அதுல இருந்து 5% வந்து லாஸ் ஆகும். ஸோ இதுக்காக நாங்கள் வந்து ஒரு 4 விஷயம் வந்து நாங்கள் பண்ண போறோம். நம்பர் 1, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்காக வெயிட் பண்ணி நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் மணியை வந்து அப்படியே இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்காக ஒதுக்கி வச்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைம்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஸ்டாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஏதோ மிராக்கிள் நடந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகாம போயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம கிட்ட இருக்க ஸ்டாக்கோட வேல்யூமே வந்து ரேஸ் அப் தான் ஆகும். அதுவுமே வந்து ஹாப்பியாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்கேஸ் வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து அவங்களோட மணி பிரிண்டருக்கு வேலை கொடுத்தாலும் கொடுக்கலாம். செகண்ட், இந்த டைம்ல நம்ம கவர்ட் செல்ஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஃபியூ வீக்ஸா வந்து மார்க்கெட் அப்ல போயிட்டு இருக்குது. ஸோ இது மூலியமா வந்து நம்ம நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். தேர்ட் ஒன் வந்து ஹெட்ஜஸை பை பண்றது. அதுக்கு நிறைய வழி இருக்கு.
புட்ஸ் ஆர் இன்வர்ஸ் ETF வந்து பை பண்ணலாம். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஒரு லேசியான ஒரு ப்ராசஸ் தான். பட் இந்த இன்வர்ஸ் ETF மூலயமா வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா நீங்க அது மூலயமா மணி ஏர்ன் பண்ண முடியும். எங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து லெவரேஜ் ETFல இருந்து விலகிருங்க, எஸ்பெஷலி ட்ரிபிள் லெவரேஜ்ல இருந்து. இதை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஸ்டே அவே. ஸோ இந்த ஹெட்ஜஸ் மூலயமா வந்து ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியும் அண்ட் நீங்க லாஸ்ல இருந்துமே வந்து எஸ்கேப் ஆகலாம். ஃபோர்த், லாஸ்ட் ஒன், பேஷண்ட்லி அப்படியே வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே சேல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களோட அட்வைஸ் உங்ககிட்ட இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து சேல் பண்ணிடாதீங்க. நாங்க சொல்றது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது இல்லை. நாங்க ஒன்றும் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி இன்வெஸ்டிங் ஸ்டைல் இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் பத்தி, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா அதை நினைச்சு வரி பண்ணாதீங்க, அதை ஜஸ்ட் வெல்கம் பண்ணுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.